ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் தேவன், வார்த்தையை கொடுத்து நடத்துகிற தகப்பன். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தின் தேவன், வாக்கு மாறாத நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தின்படி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம்? உன் இலைகள் என்ன பண்ணுகிறது இல்லை, உதிர்ந்து போவதில்லை, உன் கனிகள் என்ன பண்றதில்ல, கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இதை பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயம் பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம வசனம் வரும் பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்திற்கு ஏற்றபடியாய் நாம் நம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது விசுவாசிக்க வேண்டும். அதான் கிரியை, வேற ஒரு கிரியையும் இல்லை. ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளாய் அது பலன் தருகிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. வேத வசனம் பலன் தருகிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், என்னை பரிசுத்தப்படுத்தின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் என்ன பண்றதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெட்கப்படும்போது சூழ்நிலைகள் வரலாம், வரது மாதிரி இருக்கலாம், வெட்கப்பட்டே நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் முடிவிலே உங்களை ஜெயமாய் மாற்றி சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நம்பிக்கொள்கிற யாவருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு என்னது? பிரியமாக இருக்கிறது. அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. கூப்பிடுறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா வேளையிலும் கூப்பிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வேளையிலும் கூப்பிடுங்க. அவர் எப்போதும் பதில் தர ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்துங்க. எவ்வளோ தூரம் போராட்டம் வருதோ அவ்வளோவா சத்தத்தை உயர்த்துங்க. கடந்த வாரத்தில் 3 நாட்கள் நாம் உபவாச ஜெபத்தை நாம் ஏறெடுக்க தேவன் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. உபவாசத்தோடு ஜெபிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அநேக தேவ பிள்ளைகள் ஆன்லைனில் இணைந்து, எல்லாருக்கும் அது போடலை லிங்கு, நம்ம ஜெப ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அதில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போது நெருக்கங்கள் வரும் பொழுதும் போராட்டங்கள் வரும் பொழுதும் நம்ம மற்றவர்களை குறைவை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த நெருக்கம் எந்த போராட்டம் வந்தாலும் ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒரு தேவ ஜனம், அவரை விசுவாசிக்கிற ஒரு தேவ ஜனம், ஹல்லேலூயா, அவரையே நான் நம்பி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம், மற்றவர்களை என்ன பண்ண மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. மற்றவர்களை குறை சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. இவர்களால் அது நடந்துச்சு, இவங்க இப்படி பண்ணாங்க, அதை அப்படி பண்ணாங்க, இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்கிறது எல்லாம் நன்மையாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நன்மையாக தான் இருக்கும். ஆகவே யாரை குறித்து நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பலையோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவர்கள் மேலே நான் ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஒரு மெசேஜ் படித்தேன். அதாவது யார் ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்து முடிக்கலையோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க செய்யாமல் இருந்துட்டு அவங்க ஒழுங்காக செய்யாததுக்காக என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களை குறை கூறுவார்கள். அது அந்த வேத வசனத்தில் சொல்லப்படல. ஒருத்தர் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பி விட்டார். ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் அப்படி இருக்கவே கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள். கர்த்தர் நமக்கு சகலமும் நன்மையாய் செய்து முடிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசமாக இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவரிடத்துல நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஒருபோதும் அவர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் உண்மையாய் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நீங்கள் உண்மையாய் நம்பி இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சாட்சிகள் எல்லாமே நாங்கள் எல்லாருமே சாட்சி தான். இங்கே இருக்கிற எல்லாருமே சாட்சி தான். தேவ பிள்ளைகள் யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. இவங்க அவங்கன்னு கை காட்டுறதுக்கு இல்லை. மொத்தமும் சபையும் சாட்சி தான். ஹல்லேலூயா.
ஏனென்றால் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறோம். பிசாசு நம்ம எப்படியெல்லாம் விழத்தள்ளலாம், நம்ம எப்படியாவது பின்மாற்றத்தில் போகலாம், எப்படியாவது இவர்கள் தேவனை விட்டு பிரிந்து விடுவார்கள், இவர்கள் ஆராதனைக்கு தடை பண்ணி செய்து விடலாம் என்று பிசாசு அநேக தந்திரமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். ஹல்லேலூயா. உண்மையிலே நீங்கள் ஆண்டவரை நம்பி இருப்பீர்களானால் அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை அவர் உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை என்ன பண்ணியிருப்பாரு? உயர்த்தி வைப்பார். வெட்கமடையவே விட மாட்டார். பிசாசு எப்பவுமே தேவ ஜனம், தேவனுடைய பிள்ளை பின்மாற்றத்தில் போறதுக்கு 1000 விதைகளை விதைத்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறவரை நாம் அறிந்து கொண்டு நம்பிக்கையாயிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றி தேவன் நம்மை மகிமையிலே கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கமடைவதில்லை என்று. ஹல்லேலூயா. விலையேற பெற்றதும் தெரிந்து கொள்ளப்பட்டதுமாகிய மூலைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சீயோனிலே வைக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றவராயிருக்கிறார், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராயிருக்கிறார். அந்த கல்லை அவர் எங்கே வைத்திருக்கிறார்? சீயோனிலே இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்ணப்படுவதில்லை? வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யார் வெட்கப்படுவதில்லை? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அதான் வேதம் மிக அழகாக சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அந்தபடியே தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாகிய மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா. போதும். ஹல்லேலூயா. அதன் மேல் விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை விடுங்க, அதன் மேல் விசுவாசம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம் அது உங்களை ஒரு நாளும் வெட்கமடைய செய்யாது. அது ஒரு நாள் வெட்கமடைய செய்யாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அது ஒரு நாள் வெட்கமடைய செய்யாது. அது உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுமே தவிர உங்களை தலை குனிந்து ஒரு நாளும் போக விடவே விடாது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை ஊன்றி படிங்க. அதன் மேல் விசுவாசமா இருங்கள். ஹல்லேலூயா. அதன் மேல் என்ன பண்ணுங்க? விசுவாசமா இருங்க. அதன் மேல் விசுவாசம் இல்லை என்றால் மற்ற காரியங்களை நாம் தொடங்க ஆரம்பித்து விடுவோம். மனுஷர்களை என்ன பண்ணி விடுவோம்? பார்க்க ஆரம்பித்து விடுவோம். ஏசப்பாவை நம்பல அப்படின்னா மற்ற காரியங்களுக்கு நேராக நம்முடைய சிந்தைகள் போகும், நம்முடைய கிரியைகள் போக ஆரம்பிக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றேன். நான் இப்போ ஊருக்கு போகிறேன். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணுறேன்? இப்போ நான் ஊருக்கு போகிறேன். இப்போ நான் ஊருக்கு போகும்போது சபை யாருடையது? சபை யாருடையது? நான் இங்கே இருந்தாலும் ஊருக்கு போனாலும் சபை யாருடையது? கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இல்லை இதெல்லாம் நாம் எப்படி இருக்கிறோம்? வேலைக்காரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கல. சபையை ஆண்டவர் நடத்துவார், சபையை ஆண்டவர் பார்த்து கொள்வார். இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் சபையை ஊழியங்களை நடத்துவார்கள். அப்படி என்று நான் என்ன பண்ணுறேன்? ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்துட்டு நான் போனேன் அப்படின்னா ஆண்டவர் அதை நேர்த்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நான் ஊருக்கு போகும்போது என்னுடைய எண்ணம் மாம்சத்தில் இருக்குன்னு வைங்களேன். ஹல்லேலூயா. யாரை குறை சொல்லலாம்? ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன்? உடனே நான் ஒன்று சொல்லுவேன், பிரதர் நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க? எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்க. அந்த சபையில் உள்ளவங்க நம்ம சபையில் உள்ள ஆத்துமாக்களை என்ன பண்ணிடுவாங்க? பிடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் எதுக்கு? ஹல்லேலூயா. இப்படி நான் ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நான் யார் மேலே நம்பிக்கை வைக்கல? ஆண்டவர் மேலே என்னுடைய நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. அப்போ பிசாசு தந்திரமாய் ஒரு காரியத்தை நுழைய பண்ணி சபைகளுக்குள்ளாய் போராட்டத்தை உண்டு பண்ணுவான். யார் மூலமாக? தேவ ஊழியர்கள் மூலமாகவே போராட்டத்தை உண்டு பண்ணுவான். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஏன்னா அது பிசாசு போகும்போது ஒன்று விதைச்சிட்டு போயிட்டா சகோதரருக்குள்ள என்ன வரும்? சண்டை வரும். இந்த சபையை பார்க்கும் பொழுது அந்த சபையில் உள்ளவங்களுக்கு என்ன இருக்கும்? இவங்க தானே நம்ம பாஸ்டர் சொன்ன ஆளு, அவங்க மூலமா நம்ம சபையை என்ன பண்ணிடுறாங்க? பிரிச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல. இதில் உதாரணத்துக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம நம்பிக்கை, தேவ பிள்ளையினுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. சபையை கட்டுகிறது யாரு? ஆண்டவர் சபையை கட்டுகிறார். ஊழியத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இந்த சபைக்காய் ரத்தம் சிந்தினது யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. இந்த சபையில நமக்கு வேலையை தவிர ஒரு அதிகாரமும் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. சபையை கட்டுகிறவர் அவர் தான், மாற்றுகிறவர் அவர் தான், அதை உயிர்ப்பிக்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. இப்போ நான் தேவன் மேல் நம்பிக்கையோடு நான் இருப்பேனானால், தேவனை குறித்த நம்பிக்கையில நான் கடந்து செல்வேனானால், நான் சொல்லுவேன், தேவன் தேவ பிள்ளைகளை கொண்டு சபையை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ண மாட்டேன்? மற்றவர்களை குறித்து என்ன பண்ண மாட்டேன்? குறை சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? மற்றவர்களை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்? குறை சொல்ல மாட்டேன். யார் ஒருவர் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்தில்லையோ, யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லையோ, அவர்கள்தான் மற்றவர்களை குறித்து என்ன பண்ணுவார்கள்? குறை சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அந்த கல்லின் மேல் யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ, அந்த கண்மலையின் மேல் யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவருடைய சபைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவருடைய ஊழியங்கள் என்ன பண்ணப்படுவதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஆகவே இதை தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாய் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய ஊழியங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சபை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம எடுத்துக்கொள்வோம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:12 சத்தமா வாசிங்க சிஸ்டர். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். நிச்சயித்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். வாசிங்க இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை வாசிங்க. அது நிமித்தம் ஆகிலும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவருடைய வல்லமை என்ன என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்றாரு. இந்த பாடுகள், வேதனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் வரும், அது வருவது உண்மைதான். ஹல்லேலூயா. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் என்னை நடத்த ஒருவர் இருக்கிறார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இன்னார் என்பதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் முடிவு பரியந்த இந்த ஊழியத்தை நடத்தவும், ஹல்லேலூயா, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களை மகிமையிலே கொண்டு சேர்க்கவும் அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய ஆவிக்குரிய கனிகள் என்ன, வரங்கள் என்ன, இது என்பதெல்லாம் என்னவென்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நீ என்னார்னு ஒருவரை குறித்து நீங்க அறியணும்னா அவர் எப்படிப்பட்டவர் நீங்க அறிந்திருந்தா தானே அவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு கம்பெனி நீங்க நம்பணும் அப்படின்னா அந்த கம்பெனியுடைய காரியங்கள் நீங்கள் நன்றாக அறிந்திருந்தால் தான் அந்த கம்பெனி மேல உங்களுக்கு என்ன வரும்? நம்பிக்கை வரும். அப்படிதானே? ஹல்லேலூயா. ஒரு மனிதன் உங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னா அவர் அந்த காரியங்களை நடப்பித்தாதான் அவங்க மேல உங்களுக்கு என்ன வரும்? ஒரு நம்பிக்கை வரும். ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் மேல நம்ம என்ன பண்ண முடியாது? நம்பிக்கை
வைக்க முடியாது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, இன்னார் என்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் என்ன பண்றதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையும் வெட்கப்பட விடவும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூப்பிட்ட யாவருக்கும் அவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு இந்த யாவருடைய கண்ணீரையும் அவர் துடைத்தார். ஹல்லேலூயா. மரித்து போன சரீரம் 3 நாள் ஆனாலும் அவர் உயிரோடு கூட எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே தான் 3ஆம் நாள் உயிரோடு கூட என்ன பண்ணாரு, எழுந்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும் முதலாவது. ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் என்ன பண்ணியிருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். நான் அறிந்திருப்பேனானால், ஹல்லேலூயா, அவருடைய வல்லமையை நான் அறிந்திருப்பேனானால், அவருடைய பரிசுத்தத்தை நான் அறிந்திருப்பேனானால், அவருடைய பாவ மன்னிப்பை நான் அறிந்திருப்பேனானால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இவைகள் எல்லாம் நான் அறிந்திருப்பேனானால் எனக்குள்ள என்ன உண்டாகும், விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். எனக்குள்ள என்ன உண்டாக ஆரம்பிக்கும், விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். என்னுடைய விசுவாசம் பெருக பெருக, ஹல்லேலூயா, என்னுடைய விசுவாசம் பெருக பெருக என் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். நான் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, மிக அழகாக சொல்றாரு, இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அவர் எனக்கு முன்குறித்ததை அவர் செய்து முடிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், என்னுடைய குடும்பத்திற்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய இரத்தத்திற்குள்ளாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் எடுத்து போடவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது. உண்மையிலே நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை நம்பி சார்ந்திருப்பீர்களானால் நீ தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை ஒருவரும் எடுத்து இடித்து போட என்ன பண்ண முடியாது, போட முடியாது. பிசாசு 1000 காரியங்களை புறம்பே இருந்து கொண்டு வரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 காரியங்களை கொண்டு வந்து நெருக்கத்தை உண்டு பண்ணலாம், போராட்டத்தை உண்டு பண்ணலாம், சூழ்நிலைகளை மாற்றலாம். எல்லாம் பிசாசின் தந்திரமான கிரியைகள். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் ஒன்றிலும் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் அவரை குறித்து அறிந்திருக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆகவே தான் நான் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஏற்ற வேளையிலே தேவ பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தி நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே அவர் உயர்த்தி நிறுத்துவார். அவருடைய வார்த்தை பொய்யுரையாது. அவரை நம்பின யாவரும் பிழைத்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இன்னார் என்று அறிகிறது அவசியமாயிருக்கிறது. நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க, இன்னும் அறிந்து கொள்ளுங்க. நீங்க படிக்க படிக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, எல்லா இடங்களிலும் அநேக காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். எனக்கு தெரியும் பிரதர் இந்த வசனம், எனக்கு தெரியும் பிரதர் இந்த வசனம். ஹல்லேலூயா. அது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அரைகுறை படிப்பு. ஹல்லேலூயா. 8 சுரக்காய் கறிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற அதை வச்சு பார்த்த உடனே கறிக்கு என்ன ஆகாது, ஒன்றும் உதவாது. ஹல்லேலூயா. அதை தியானிங்க, வசனத்தை திரும்ப படிங்க. இதில் ஆவியானவர் என்னோடு கூட ஏதாவது ஒரு காரியத்தை பேசுவார். ஹல்லேலூயா. அவர் இன்னார் என்பதை அந்த இடத்துல யாருக்கும் வெளிப்படுத்தாததை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். நான் யார் என்பதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. யாருக்குமே வெளிப்படுத்தி இருக்க மாட்டார், ஆனால் உங்க இடத்துல பேசுவார். அவர் எவ்வளவு பெரிய வல்லமையுடைய தேவன் என்று அவர் உங்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்துவார். அதைத்தான் அவர் சொல்றாரு, இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது சிறைச்சாலையா இருந்தாலும் அதுவும் சிறைச்சாலைகள் உடைக்கப்பட்டு வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. அது கட்டுகளாக இருந்தாலும் கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. ஆகவே எதை குறித்தும் அவர் கவலைப்படல. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நான் ஆராதிக்கிற என் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் நம்மை தேவன் வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஹல்லேலூயா. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். ஹல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என்னுடைய சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று உண்டாயிருக்கிற என்னுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. என்னுடைய வாஞ்சை சொல்லுங்க, என்னுடைய வாஞ்சை அது என்னை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய வாஞ்சை. யாருடைய வாஞ்சை? ஹல்லேலூயா. என் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வாஞ்சை அவங்களே ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. என் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வாஞ்சை அவங்களே ஆசீர்வதிக்கும். நான் வாஞ்சிக்கிறேன் என்றால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே தான் பவுல் அழகாக சொல்றாரு பாருங்க, நான் வெட்கப்பட்டு போகாமல், அதாவது என்ன ஜீவனாக இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் என்னுடைய சரீரத்திலே என் இயேசு மகிமையிடுவார் என்கிற வாஞ்சை எனக்குள்ளாய், நம்பிக்கை எனக்குள்ளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ சொல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை என்னுடைய சரீரத்தில் வெளிப்படும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை என்னுடைய சரீரத்தில் வெளிப்பட வேண்டும். பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, ஜீவனாகிலும் மரணமாகிலும் எது வந்தாலும் தேவநாம மகிமைக்கென்று. ஹல்லேலூயா. எது நடந்தாலும் தேவநாம மகிமைக்கென்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாஞ்சை என் சரீரத்திலே தேவனுடைய நாமம் மகிமை அடையும் என்கிற வாஞ்சையும் நம்பிக்கையும் எனக்குள்ளாய் இருக்குமேயானால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை நன்றாய் பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை நல்லா பிடிச்சு, ஆண்டவர் என்ன பேசுறார், ஆவியானவர் என்ன பேசுறாரு. அவர் நம்மை வெட்கப்பட விட ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவரும் அல்ல, வெட்கப்பட பண்ணுகிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என்னுடைய சரீரத்திலிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படும், என்னுடைய சரீரத்திலிருந்து தேவனுடைய நாமம் மகிமை அடையும், என்னுடைய நாவு தேவனுடைய வார்த்தையை சாட்சியாய் சொல்லும். ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று என்ன பண்ணும்? சாட்சி கொடுக்கும். அந்த மகிமை என் சரீரத்திலே உண்டாகும், என் குடும்பத்தில் உண்டாகும், என் பிள்ளைகளிடத்தில் உண்டாகும், என் தேவ சபையிலே எனக்கு உண்டாகும் என்கிற வாஞ்சை எனக்குள்ளாய் இருக்க வேண்டும், நம்பிக்கை எனக்குள்ளாய் இருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் கிரியை செய்வார். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கிரியை செய்வார். உங்களிடத்துல வாஞ்சை இருந்தால் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போய் அற்புதம் செய்ய போகிறாரு. அந்த பட்டணத்தார் அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. உடனே நீங்க ஏற்றுக்கொள்ளல, நான் வந்து கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு அங்க போய் ஆண்டவர் என்னாரா? ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தை விட்டு அவர் கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தை விட்டு அவர் என்ன பண்ணாரு? கடந்து போனார். எங்க விசுவாசமும் வாஞ்சையும் இருக்குதோ அங்கே தேவன் அற்புதத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்குதா, வாஞ்சை இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. மகிமை அடைவார், மகிமை அடைய பண்ணுவார். உங்களை மகிமை அடைய என்ன பண்ணுவார்? பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார். எல்லா காரியத்திலும் தோல்வியான சூழ்நிலை வர மாதிரி இருக்கலாம், சரீரத்தில் பலவீனப்பட்டு அவ்வளவுதான் இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வாஞ்சை என்னை வெட்கப்படுத்தாது, அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நாம் கல்லும் மண்ணை ஆராதிக்கல, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இருக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாத நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். ஆனால் உங்களுக்குள்ளா என்ன இருக்க வேண்டும்? வாஞ்சை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபையில யார் சாட்சி சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் இந்த இடத்திலே வந்து சாட்சி சொல்ல தேவன் என்னை நிறுத்துவார் என்கிற வாஞ்சை இருக்குமே, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சாட்சி சொல்ல இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணீங்க, ஆண்டவரே இந்த காரியம் நடக்குமே, ஆனால் இந்த ஜனங்களுக்கு முன்பதான் நான் வந்து சாட்சி கொடுப்பேன் உம்முடைய நாமத்திற்கு என்று. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார் என்று இந்த இடத்திலே வந்து நின்று நான் சாட்சி கொடுப்பேன் ஆண்டவரே என்று பொருத்தனை பண்ணி வாஞ்சியோட இருங்க. ஹல்லேலூயா.
அடுத்த வாரம் நீங்க தான் இந்த இடத்துல சாட்சி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தன்படியே உங்களுக்கு ஆக கடவது, உங்களுடைய வாஞ்சையின்படியே உங்களுக்கு ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சூழ்நிலை தெரியும், யோபுவினுடைய சூழ்நிலை தெரியும். அந்த அளவுக்கெல்லாம் ஆண்டவர் நம்ம என்ன கொண்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கெல்லாம் நம்ம என்ன ஆண்டவர் என்ன பண்ணல, கொண்டு போகல. ஹல்லேலூயா. எத்தனையோ சபைகள் மூடப்பட்டு தான் இருந்துச்சுங்க. ஹல்லேலூயா. இன்றும் ஆராதிக்க இடமில்லாத எத்தனையோ சபைகள் இருக்கதாங்க செய்து. ஹல்லேலூயா. அந்த இடத்திலும் தேவன் நம்மை நிறுத்தி அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நினைத்து தான் நம்ம என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்கள் நினைக்கலாம், இவர்கள் எப்படியாவது விழுந்து விடுவார்கள், எப்படியாவது இவருடைய ஊழியங்கள் அழிந்து விடும், இவர்கள் எழும்பி நிற்க முடியாது, ஒரு நிலையான வாசஸ்தலம் இவர்களுக்கு இல்லை அப்படின்னு பிசாசு தந்திரமாய் மனிதர்களை கொண்டு ஏதாவது ஒரு காரியங்களை பேசி நம்முடைய இருதயத்தை மலங்கடிக்கிற அநேக காரியங்களை பிசாசு விதைக்கலாம். ஆனால் சபையிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் நம்பி இருக்கிறவரும் நான் ஆராதிக்கிறவரும் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறதினாலே சபையை கொண்டு தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே புறம்பான வார்த்தைகள், இப்ப நான் சில காரியங்களை கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா. எல்லாமே கள்ளி வள்ளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சபையோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சபை தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை ஒருவனும் தொட முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு என்ன வேணா விதைக்கட்டும். ஹல்லேலூயா. பிசாசு ஒரு விதை விதைச்சான்னா 3 நாள் உபவாசம், அடுத்த நாள் விதை வச்சான்னா நீ 7 நாள் உபவாசம். ஹல்லேலூயா. இனி அடுத்தது போட்டால் அடுத்த 21 நாள் உபவாசம். ஹல்லேலூயா. அவன் மொத்தமாக நிர்மூலம் ஆகணும். ஹல்லேலூயா. சபையை குறித்து என்ன பண்ணக்கூடாது, யாரை நீ பேசக்கூடாது. பிசாசு பேசவே கூடாது சபையை குறித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் என்னை அழைத்தவரும் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை சபையிலே வைத்தவர் உண்மை உள்ளவர். ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார், ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள சாட்சியா நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. பிசாசு ஒரு நாள் நினைச்சான், இவனை இப்படியே தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா, இதை இப்படியே நம்ம தள்ளி விட்டுட்டோம்னா இவங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். எப்படி ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். அதுதான் பிசாசினுடைய எண்ணமா இருந்தது. ஹல்லேலூயா. மனிதனுடைய எண்ணம் இல்லை, பிசாசினுடைய எண்ணம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிசாசு அப்படிதான். ஹல்லேலூயா. அவனுக்கு கொஞ்ச நேரம் மாத்திரம் இருக்கிறதுனால, ஹல்லேலூயா, அவனுக்கு எப்படி இருக்கு, கொஞ்ச நேரம் மாத்திரம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், ஹல்லேலூயா, எப்படியாவது இவர்களுடைய சோர்வை கொண்டு வரலாம், இவர்கள் ஊழியத்தை தடை பண்ணலாம், இவர்கள் ஆராதிக்கிறத தடை பண்ணலாம்னு சொல்லிட்டு எதையாவது செய்ய முயற்சி பண்ணுவான். அதுக்கு வெளியே யாரையும் பயன்படுத்த மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு விசுவாசத்தில் குறைவோடு இருக்கிறார்களோ, யாரு பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, யாரு அங்க ஒரு கால் இங்க ஒரு காலோடு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் பிசாசு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், தொடுவான். ஹல்லேலூயா. அவன் யாரை தொட்டாலும், ஹல்லேலூயா, தேவன் முன்குறித்ததை ஒருவரும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவைகள் எல்லாம் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நான் அன்றைய நாட்களிலிருந்து நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய ஊழியமும் ஒரு நாளும் யாரை கொண்டும் தடை பண்ணப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ நான் அநேக காரியங்களை ஆராய்ந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அநேக காரியங்களை நம்ம தனியாக இருக்கும் பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. குடும்பம் இந்திய தேசத்தில், நான் இங்கே ஊழியம், ஊரில் குடும்பம், ஊரில் பிள்ளைகள். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. என் தகப்பன் என்னை வெட்கப்பட விடவே இல்லை, என் தகப்பன் என்னை வெட்கப்பட விடவே இல்லை. ஹல்லேலூயா. போராட்டம் இருந்தது உண்மை, சூழ்நிலை மாறினது உண்மை, கண்ணீர் இருந்தது உண்மை, புலம்பல் இருந்தது உண்மை, ஜெபம் உபவாசம் இருந்தது உண்மை, எல்லாம் இருந்தது. போராட்டம், வேதனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது உண்மை. ஆனாலும் தகப்பன் முடிவிலே மகிமையிலே கொண்டு வந்து நிறுத்தினார், சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. சபை பாரப்பட்டு ஜெபித்தது, தேவ பிள்ளைகள் பாரப்பட்டு ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் எப்படியாகிலும் என்னை கொண்டு, சபையை கொண்டு, மூப்பர்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டம் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. அந்த திட்டம் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. ஹல்லேலூயா. அவர் செய்து முடிக்கிற வரையிலும், ஹல்லேலூயா, சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டான். சொன்னதை செய்யும் அளவும்
உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் வாஞ்சிக்கிறேன். நான் என்ன பண்றேன்? வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சை, அந்த நம்பிக்கை என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்தவே படுத்தாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, போராட்டங்களை பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த வசனங்களை இருதயத்தில் நிறுத்துகிறது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வெட்கப்படுவதே இல்லை. நான் என்ன பண்றதில்லை? வெட்கப்படுவதில்லை. முதலாவது நீங்கள் அவர் மேல் விசுவாசமாயிருங்க, நம்பிக்கையோட கூட இருங்க. கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. வேற யார் என்ன பார்த்துக்க போறா? ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்குவாரு. வேற யாராவது பார்த்தாங்கன்னா அது வேற மாதிரி போகும். வேற யார் மேலே நம்பிக்கை வச்சோன்னா அது அவ்வளோதான், எல்லாத்துக்கும் தலைகீழாக மாறிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் முன்குறித்தது ஒன்றுமே தடைபடாது. அதான் அவர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் அந்த விலையேறப்பெற்றதுமாகிய அந்த மூளைக்கல்லின் மேல் விசுவாசமாக இருக்கிறவன், நம்பிக்கையாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அவரை குறித்து நீங்கள் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுடைய காரணமே, ஆண்டவரை குறித்து அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அறிவு நமக்கு உண்டாகும் பொழுது நமக்குள்ளாய் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்மிடத்திலே வாஞ்சை பெருக பெருக, நம்பிக்கை பெருக பெருக, கர்த்தர் எனக்குள்ளாயிருந்து மகிமையாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போகும்பொழுது சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் என்ன பண்றேன்? உங்க கூடவே இருக்கிறேன். கூடவே இருக்கிறேன் அப்படின்னா எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். நீ தைரியமாயிரு. நீ எப்படி இரு? தைரியமாயிரு. விசுவாசத்தோட இரு. நான் உன் கூட தான் இருக்கிறேன். எப்போதும் எனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தேவன், பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுருவிடத்தில் அதான் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்றதில்ல? மேற்கொள்வதில்லை. உன்மேல் என்னுடைய சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. சபை என்பால் தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்மேல் தேவ மகிமை வெளிப்படும். சொல்லுங்க, என்மேல் தேவ மகிமை வெளிப்படும். என்மேல் தேவன் சபையை கட்டுகிறார். சொல்லுங்க, என்மேல் தேவன் என்ன பண்றார்? சபையை கட்டுகிறார். அதை பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்றதில்ல? பிசாசு என்ன பண்றதில்ல? மேற்கொள்வதில்லை. போராட்டம் என்ன பண்றதில்ல? மேற்கொள்ள. நெருக்கங்கள் என்ன பண்றதில்ல? மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை எனக்குள்ளா இருக்கணும். என் சரீரத்திலிருந்து தேவனுடைய நாமம் மகிமை அடையும். என் குடும்பத்திலிருந்து தேவனுடைய நாமம் மகிமை அடையும். என் பிள்ளைகளிடத்திலிருந்து தேவனுடைய நாமம் மகிமை அடையும். ஹல்லேலூயா. சபை மூப்பர்களிடத்திலிருந்து தேவனுடைய நாமம் மகிமை அடையும். சபையிலிருந்து தேவ மகிமை, தேவ வல்லமை புறப்படும். நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒருவரே வாஞ்சிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அப்ப இந்த சபையில் இருக்கிற மொத்த பேரும் வாஞ்சிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, மூப்பர்கள் மட்டும் வாஞ்சிக்கிறதல்ல, ஹல்லேலூயா, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாஞ்சிக்கும் பொழுது ஆவியானவர் எவ்வளவு கிரியை நடப்பிக்க தொடங்குவார். ஹல்லேலூயா. எவ்வளவு கிரியை நடப்பிக்கிறது. என் பிள்ளைகள் ஒருமனப்பட்டு நிற்கிறார்கள். என் பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். என் பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கேட்கிறார்கள். என் பிள்ளைகள் ஒருமனப்பட்டு வாஞ்சிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஒருமனப்பட்டு நம்ம வாஞ்சிக்கிறவர்களாய் தேவன் கொடுத்த சபை. ஹல்லேலூயா. இது என்னுடைய சபை. ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, நீங்க யாரும் சொல்லாங்க, இது என்னுடைய சபை. ஹல்லேலூயா. இதுல ஏதாவது நல்லதா இருக்கா? எல்லாரும் சொல்லுங்க, இது என்னுடைய சபை. நீங்க எல்லாம் சொல்லுங்க, இது தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான என்னுடைய சபை. சொல்லுங்களா? ஹல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான என்னுடைய சபை. என்னுடையதுன்னு சொல்லுங்க. இது தேவன் எனக்கு கொடுத்த என்னுடைய சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை வரணும். சபையை குறித்த வாஞ்சை இருக்கணும். மற்றவங்கள்ட்ட போயிட்டு என் சபையை பற்றி தெரியுமா? அது இல்லை, அது பிசாசினுடைய கிரியை. ஹல்லேலூயா. என் சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? என் சபையில் என்ன இருக்கு தெரியுமா? அதெல்லாம் பிசாசினுடைய தந்திரங்கள். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் சபை,
ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த, எனக்கு நீர் முன்குறித்து வைத்த ஆசீர்வாதத்தின் சபை இது என்னுடைய சபையா இருக்கிறதுனால நீங்க அந்த சபையிலே நீங்க மகிமை அடைவீர்கள் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சையின்படியே எனக்கு உண்டாகட்டும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்கள் வாஞ்சை பெருக பெருக சபையிலே தேவ மகிமை பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய மகிமை, நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்கறத விட சபை எவ்வளவு மகிமையாய் வெளிப்படுகிறதோ அவ்வளவாய் நம்முடைய குடும்பங்களும் மகிமையாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதற்கு தான் தேவன் சபையை நாட்டுகிறார். அதற்கு தான் தேவன் வசனத்தை அனுப்புகிறார். அவர் சொல்றார், போதித்து நடக்க வேண்டிய பாதையை, சபையானது நடக்க வேண்டிய பாதை. ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் சபை ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதில், நம்முடைய திட்டத்தின்படி நடக்க சபையானது அநேகர் ஒப்பு கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அங்கேதான் சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், ஹல்லேலூயா, குறை கூறுதல் இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. எந்த ஒரு சபை தேவனை மாத்திரம் நம்பி நிற்கிறதோ, அந்த கண்மலையை மாத்திரம் நம்பி நிற்கிறதோ, அந்த சீயோன் பர்வதத்தை மாத்திரம் நம்பி இருக்கிறதோ, அந்த சபை வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த சபை யாரை குறித்தும் புறங்கூறாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குமே ஆனால், ஹல்லேலூயா, அந்த தேவ மனிதன் எந்த மனிதனையும் குறித்து குறை கூற மாட்டான். ஹல்லேலூயா. எந்த தேவ பிள்ளையும் ஆண்டவர் மேல உண்மையான நம்பிக்கை இருக்குமே ஆனால் அந்த தேவ பிள்ளை மற்ற தேவ பிள்ளையை குறித்து குறை கூறவே மாட்டான். அவனுடைய ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான என்ன வார்த்தைகள் எழும்பினாலும் நீங்க சொல்ல வேண்டியது, ஹல்லேலூயா, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து போர்த்திபாள் வீட்டில், ஹல்லேலூயா, அந்த போர்த்திபாள் யோசேப்பை குறித்து தவறான ஒரு காரியத்தை தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லும் பொழுது யோசேப்பு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாப்ல. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நீதி அவர் நிலைநாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாரா? இல்ல ஊர் முன்னாடி போய் நின்றுட்டு இவள் இந்த என்னுடைய எஜமாட்டி இந்த காரியங்களை செய்தார் என்று அந்த இடத்துல போய் கூச்சல் போட்டாரா? அந்த 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 அவருடைய மனைவி அந்த எஜமாட்டியை குறித்து வெளியே எங்கேயாவது போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரா? ஹல்லேலூயா. அவர் தேவனை மாத்திரம் நம்பி இருந்தார். அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவன்தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. அவன் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசு நாம் எழும்பி நிற்காதபடி பிசாசு செய்கிற முதலாவது தந்திரமே இல்லாதவைகளும் பொல்லாதவைகளும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இல்லாதவைகள் பொல்லாதவைகளை சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷமா இருங்க, பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லாதவைகளையும் பொல்லாதவைகளையும் உங்களை குறித்து சொல்லும் பொழுது, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் இல்லாதவைகளையும் பொல்லாதவைகளையும் நீங்கள் அனுபவிக்கும் பொழுது, வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது, போராட்டங்களை அனுபவிக்கும் பொழுது, தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது அதை குறித்து கவலைப்படாதுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை தேவனை அறிந்து இன்னார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். விசுவாசத்திலே நம்பிக்கையோடு தளராத விசுவாசத்திலே இருக்க வேண்டும். நாமம் மகிமையடையும் என்கிற வாஞ்சை அவனுக்குள்ளாய் இருக்குமே ஆனால் அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையிலே நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த தேவன் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையிலே நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையிலே நம்ம தளர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்ற, அவர் முடிவு பரியந்த நடத்த அவர் போதுமானவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்னை அழைத்தவர், ஹல்லேலூயா, அவர் முற்றும் முடிய நடத்த அவர் எனக்கு போதுமானவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சாட்சி கொடுக்கிறதை காண முடிகிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளை நாம் வெட்கமடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த கண்மலையின் மீது நாம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாய் உண்டாயிருக்க வேண்டும். அவருடைய அற்புதங்களை இன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் அவருடைய வழி நடத்துதலும் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும்.
விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மரித்து போனாலும் எழுப்புகிற தேவன், இந்த காரியங்கள் எல்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாய் உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, வாஞ்சை உங்களுக்குள்ளாய் பெருக ஆரம்பிக்கும். நீங்க வாஞ்சை, உங்களுக்குள்ள வாஞ்சை உண்டாகணும். என் சரீரத்திலிருந்து தேவனுடைய நாமம் மகிமை அடையும். ஹல்லேலூயா. என் குடும்பத்திலிருந்து தேவனுடைய நாம மகிமை அடையும். என் சபையிலிருந்து தேவனுடைய நாம மகிமை அடையும். அந்த வாஞ்சை உண்டாக உண்டாக தேவன் அங்கே அற்புதத்தை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியங்களை செய்கிற தேவ பிள்ளைகள், அந்த ஊழியத்தில் நீங்க வாஞ்சையோடு செய்யுங்க. ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு ஆத்மாவையாவது இந்த பூமியில் வைத்து என்னை ரட்சிப்பாருங்கிற நம்பிக்கைக்கு போங்க. அது 1 ஆகும், அடுத்து 1 5 ஆகும், 5 10 மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாஞ்சை இருக்கட்டும், ஆண்டவர் என்னை கொண்டு நடத்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லா பகுதியிலும் தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, என்னை கொண்டு இந்த இடத்திலே தேவனுடைய நாமம் மகிமை அடையும், என்னை கொண்டு ஊழியத்திலே தேவனுடைய நாமம் மகிமை அடையும். வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இருந்து என்றால் அந்த இடத்திலே ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்குவார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஊழியங்கள் ஒரு நாள் வெறுமனே போகாது. அந்த ஊழியங்களிலே வெட்கம் உண்டாகாதபடி தேவன் உங்கள் தலையை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. அநேக ஜனங்களுக்கு முன்பதாய் தேவன் உங்கள் தலையை என்ன பண்ணுவார்? உயர்த்தி வைப்பார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே நான் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா.